friends, welcome to JSJ Jesse Education. இன்னைக்கு நம்ம வீடியோல application for bank manager to change of phone number. இப்ப நிறைய பேருக்கு SMS வராத ப்ராப்ளம் இருக்கும். நம்ம பேங்க்ல வந்து ஒரு phone number கொடுத்திருப்போம், இன்னொரு phone number நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். மேபி அந்த phone number மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல நம்ம phone number சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஒருத்தவங்க phone numberல இருந்து நம்ம மாத்தணும்னு நினைச்சிருக்கலாம், நம்மளுக்கு பர்சனல் நம்பருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். அந்த நம்பருக்கு SMS எல்லாம் வரணும், டீடைல்ஸ் எல்லாம் வரணும், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. நீங்க பேங்க்ல போன் நம்பர் சேஞ்ச் பண்ணனும்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ கண்டிப்பா ஒரு லெட்டர் கேட்பாங்க, அந்த லெட்டருக்கு நீங்க கரெக்டா இதே மாதிரி ரைட் பண்ணீங்கன்னா போதும். அப்ளிகேஷன் ஃபார் பேங்க் மேனேஜர் டு சேஞ்ச் ஆஃப் போன் நம்பர். டேட், நீங்க என்ன டேட்ல லெட்டரை வந்து பேங்க்ல கொடுக்குறீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேட் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்ப நீங்க இன்னைக்கு கொடுக்கறதா இருந்தா இன்னைக்கு டேட், நாளைக்கு கொடுக்கறதா இருந்தா நாளைக்கு டேட் கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் அட்ரஸ்ல வந்துட்டு யார் பேர்ல இருக்க பாஸ்புக், இப்போ வந்துட்டு என் பேர்ல பாஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்ல இருக்க அக்கௌண்ட்டுக்கு தான் நான் வந்துட்டு போன் நம்பர் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா அந்த நேம் தான் எழுதிக்கணும். இப்ப என் பேர் எழுதிக்கணும். ஓகேங்களா? அதே வந்துட்டு எங்க அப்பா பேரோ எங்க அம்மா பேரோ நான் எழுதுனா அவங்க நம்பருக்கு, அவங்களுக்கு போன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா அவங்க அக்கௌண்ட்ல இருக்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போன் நம்பர் சேஞ்ச் பண்ணா அவங்க நேம் தான் எழுதிக்கணும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் பேர்ல அக்கௌண்ட் இருக்குதோ அவங்க பேர்ல இருக்க போன் நம்பர் சேஞ்ச் பண்ணனா அவங்க பேர் தான் ரைட் பண்ணணும். இப்ப அம்மாவோட பேர்ல இருக்க அக்கௌண்ட்டுக்கு போன் நம்பர் சேஞ்ச் பண்ணா அம்மாவோட பேரு, அம்மாவோட டீடைல்ஸ் தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய அம்மாவுடைய பேருக்கு எழுதுறது இருந்தா உங்களோட அம்மா பேர் எழுதிக்கோங்க. அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் ஃபுல்லா ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அக்கௌண்ட் நம்பர் பாஸ்புக்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னா பாஸ்புக்ல டைப் பண்ணி கொடுத்திருப்பாங்க அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு. சோ அந்த அக்கௌண்ட் நம்பரை ரைட் பண்ணிக்கோங்க. அப்படியே போன் நம்பரும் ரைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க என்ன புது போன் நம்பர் சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த போன் நம்பர் நீங்க இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைட் பண்ணிருக்கேன். இந்த நேம் அட்ரஸ் எல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? டி ராம், நம்பர் 3, ABC ஸ்ட்ரீட், XYZ நகர், சென்னை 600015, அக்கௌண்ட் நம்பர் 12345, போன் நம்பர் 987654. சோ இது எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். சோ இதை நீங்க எழுதாதீங்க. நீங்க வந்து இதை வந்துட்டு எதுக்கு எழுதணும்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய அட்ரஸும் உங்களுடைய உண்மையான பேரும் எல்லாம் எழுதி கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து 2ல வந்துட்டு தி பேங்க் மேனேஜர். நம்ம எப்பயுமே பேங்க்ல வந்து மேனேஜருக்கு தான் லெட்டர் எழுதுற மாதிரி ரைட் பண்ணோம். ஓகேங்களா? தி பேங்க் மேனேஜர், இந்தியன் பேங்க், சென்னை 600018. சோ இந்த இடத்துல வந்து நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட நேம் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க் வச்சிருந்தீங்கன்னா கனரா பேங்க் அது மாதிரி எழுதிக்கணும். சோ என்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ அட்ரஸ், எந்த பேங்க்ல வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் எழுதிக்கணும். சரிங்களா? அதுல வந்துட்டு அட்ரஸும் வந்துட்டு பாஸ்புக்ல ஃப்ரண்ட் சைட்லயே போட்டிருக்கோம். சோ அந்த அட்ரஸ் வந்து நீங்க இங்க ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டியர் சார் ஆர் மேம். சப்ஜெக்ட், ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் போன் நம்பர். போன் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கான ரெக்வஸ்ட். ஓகேங்களா? I am T Ram. இந்த இடத்துல மேல ஃப்ரம் அட்ரஸ்ல யார் பேர் போட்டிருக்கீங்களோ அதே பேர் தான் இங்கேயும் வரணும். ஓகேங்களா? I am T Ram. I had a premium account. பிரீமியம் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், இல்ல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். சோ என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது சேமிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க போட்டுக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன் யோர் பேங்க். I am writing this letter to request you to change the phone number linked to my bank account. I have updated my new phone number to be my primary contact number for all official purposes, and so I would like to use the same for the bank account as well. I am attaching along with this letter a copy of my passbook and a copy of my Aadhaar card for your reference. If there is anything else I should do, kindly let me know. I would be highly obliged if you could do
the needful and link my new phone number as early as possible. Thank you very much. Yours sincerely. இங்க மேல ஃப்ரம் அட்ரஸ்ல என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம். ஓகேங்களா? டி ராம். இப்ப ராமோட சைன் தான் இங்க போடணும். நான் ராம்னு கொடுத்துருக்கேன்னா ராமோட சைன். இப்ப யார் எங்களோட பேர் இங்க போடுறீங்களோ அவரோட சைன் தான் இங்க போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், என்க்ளோஸ்ட் டாக்குமெண்ட். இது கூட நீங்க வந்துட்டு ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கு ஆதார் கார்டு ப்ரூஃபும் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸும் கேட்டிருந்தாங்கன்னா மட்டும், ஒருவேளை இது ஒரு சில பேங்க்ல கேட்பாங்க, அது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா மட்டும் நீங்க வந்து காப்பி ஆஃப் பேங்க் பாஸ்புக்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்தது வந்து காப்பி ஆஃப் ஆதார் கார்டுன்னு போட்டுட்டு நீங்க என்ன காப்பி கொடுக்க போறீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் கொடுக்க போறீங்க. பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், முன்னாடி பேஜை வந்து ஜெராக்ஸ் காப்பி போட்டு கொடுக்கணும் ஒரு காப்பி. அதோட உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் நீங்க அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட் இருக்கிற அந்த அக்கௌண்ட் ஓனர் மட்டும்தான், அதாவது இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க யாருக்கு நம்ம இப்போ போன் நம்பர் மாத்த போறோமோ, இப்போ எங்க அம்மாக்கு போன் நம்பர் மாத்த போறோம்னா எங்க அம்மாவுடைய ஆதார் கார்டும் அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.